அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சவுத்தில் வெஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் ஏரியாவில் அதிகமான ரேட் போகுது, அதுவும் இன்னைக்கு கரண்ட்டாக ஃப்ளாட்ஸில் என்ன ரேட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த இதில் வெஸ்ட் சென்னையில் என்ன, சவுத் சென்னையில் என்ன, சவுத் ஈஸ்ட் சென்னையில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சவுத் சென்னையில் தாம்பரம் எடுத்துக்கலாம். தாம்பரத்தில் இன்னைக்கு ரெசிடென்ஷியல் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா நம்ம தங்கணும் அப்படின்னா தாம்பரம் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியா. சிட்டி நீங்க ரொம்ப மேஜரா கிராஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. என்ட்ரன்ஸ் ஆஃப் தி சிட்டி. ஸோ நீங்க தாராளமா தாம்பரத்தை சூஸ் பண்ணலாம். சரி, இங்க என்ன விலை போயிட்டு இருக்குது பிளாட்டோட ரேட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 5755 ரூபா ஆவரேஜா போயிட்டு இருக்குது. ஸோ இது பல ரிசர்ச்ல நாங்க எடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்க ஏதாவது கிராஸ் வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கலி ஈஸ்ட் தாம்பரம் வந்து கொஞ்சம் மேஜரா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா 7500 ரூபா வரையும் ஈஸ்ட் தாம்பரத்துல பிளாட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. சில பேர் வந்து கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக நிறைய விற்பாங்க. பட் இன்னைக்கு ஆவரேஜ் ரேட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமா நீங்க வந்து ஏன் வந்து அதிகமா வைக்கிறீங்க, இதுக்கு இந்த ரேட்டு தான் போகுதுன்னு நீங்க கேட்டே வந்து அவங்கள்ட்ட டிஸ்கவுண்ட் எல்லாம் வாங்க முடியும். சரி, ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ பிளாட்ஸ் அண்ட் லேண்டோட ரேட் என்ன ஆவரேஜாக போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4500 ரூபா வந்து இன்னைக்கு தாம்பரத்தில் ஆவரேஜ் பையிங் ரேட்டாக வந்து போயிட்டு இருக்குது. சில இடங்கள்லாம் 1500 ரூபாயிலிருந்து 8300 ரூபா வரையும் ரேட் எல்லாம் போகுது. சில இடங்கள் அன்டெவலப்டு பிளாட்ஸாகவும் இருக்குது. ஸோ எந்த ஒரு ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல், இன்னுமே டெவலப்மெண்ட் இல்லாமல், லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாமல், ஸோ உங்களுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கலாம். இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அது டெவலப் ஆகும்ல அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க 1500 ரூபாயில இருந்தே இருக்கு. சோ 8300 ரூபா வரையும் ரேட் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. சோ பொதுவா தாம்பரத்தை பொறுத்த வரலையும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்ரிசியேஷன் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ரயில்வே பக்கத்துல இருக்குதா இல்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துல இருக்குதா, அதுக்காக நான் வந்து ரொம்ப உள்ள போயிட்டேன், எனக்கு ஆட்டோ தான் இருக்குது, ஒரே செலவாகுது அப்படின்லாம் சொல்லாம பக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க வாங்க வேண்டியது யாரோட கடமைனா ஒரு பையரோட கடமை. ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதா அப்படின்னா ஒரு 10 வருஷத்துல 40ல இருந்து 50% ஆஃப் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு இடத்தை வாங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கான ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போரூர், வெஸ்ட் சென்னை. ஸோ ரெசிடென்சியல் ஏரியாவை பொறுத்தவரையிலும் போரூர்ல ஒரு ஃபிளாட்ஸ் எவ்வளவுக்கு போகுது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 8300 ரூபா வந்து ஆவரேஜா சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா இந்த பிரீமியம் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய பிரீமியம் ஃபிளாட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 17000 ரூபா வரையும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிரீமியம் அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நீங்க அதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம். ஸோ அதனாலேயே தான் வந்து போரூரை என்ன பண்றாங்க அப்படின்னா கீ ரியல் எஸ்டேட் ஹப் அப்படின்னு சொல்றாங்க. ஐடியா இருக்கட்டும், மெட்ரோவா இருக்கட்டும், இல்ல ஹைவேஸா இருக்கட்டும், இது எல்லாமே வெல் கனெக்டடா இருக்குது அப்படிங்கிறதுனால போரூர் வந்து ஒரு ஹை டிமாண்டட் ஏரியாவா வெஸ்ட் சென்னையில வந்து கன்சிடர் பண்றாங்க. இந்த ரேட் யாராவது இல்ல உடைச்சோ இல்ல கம்மியாவோ இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இது ஆவரேஜா இருக்கிற காஸ்ட் மட்டும்தான் நாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். வேற ஏதாவது நீங்க ரேட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எங்களோட தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவாகவே போரூரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் லாங் டேர்முக்கு தங்க முடியுமா அப்படின்னா எல்லா பெனிஃபிட்ஸும் போரூரை சுற்றி இருக்கிறதுனால, உதாரணத்துக்கு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், மால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே போரூர் சுற்றி இருக்குது. அப்போ போரூர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்முக்கான பெனிஃபிட் போரூரில் இருக்கு. சரி, போரூரில் வந்து நம்ம இந்த காஸ்ட் கொடுத்து வாங்குறமே, ரீசேல் இருக்குமா அப்படின்னா கம்பல்சரி பொட்டன்ஷியலுங்க, 100% பொட்டன்ஷியல். ஸோ ரீசேல் வந்து பக்காவாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்க விற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே விற்கிறாங்க அப்படின்னா பையர்ஸ் இன்னைக்கு இமீடியட்டா வாங்கிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு நார்த் சென்னையில் இருக்கிற இடத்தையும் போரூர்ல இருக்கிற இடத்தையும் கொஞ்சம் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ரேட் டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓஎம்ஆர், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அது சவுத் ஈஸ்ட் சென்னையில இருக்கு. ஸோ ஐடி காரிடர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓஎம்ஆர் ரோடு. சரி, இங்க ரெசிடென்சியல் பிளாட் வந்து எவ்வளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா 7900 ரூபாய்க்கு ஆவரேஜா வந்து செல்லிங் காஸ்ட் அங்க போயிட்டு இருக்குது. சரி, ஒரு அனதர் சோர்ஸ் நம்ம 99 ஏக்கர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து ஸ்டில் 5800 ரூபாயிலிருந்து 12000 ரூபாய் வரையும் போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்க ஒன்ஸ் வந்து எந்த இடத்த கேட்டாலும் செக் பண்ணாலும் இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓஎம்ஆரில் இந்த பெருங்குடி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது. ஒரு 12,000 அண்ட் எபோவ் தான் வந்து அந்த ஃப்ளாட்ஸோட ரேட் எல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காவது எனக்கு அஃபோர்டபுள் என்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே வாங்கலாம். ஒரு டேக்அவே எடுத்துக்கணும் அப்படின்னா ஓஎம்ஆரை பொறுத்தவரையிலும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஏரியா. சரி, அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா இல்லை வந்து எனக்கு வந்து ரெண்டல் இன்கம் கிடைக்குமா அப்படின்னா 100% ரெண்டல் இன்கம் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், க்ரோத்துக்கும் சேஃபுக்கும் அந்த ஏரியா ரொம்ப ரொம்ப பொட்டன்ஷியல் தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 ஏரியாவை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ ஒன்று போரூர் பார்த்துருக்கோம், தாம்பரம் பார்த்துருக்குறோம், ஓஎம்ஆர் ரோட் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். இல்லை வேறு ஏதாவது நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும், ஒரு ஒப்பீனியன் செக் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நான் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் எங்கே இடம் வாங்கினீங்கனாலும் ஒரு லீகல் ஒப்பீனியன் செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5,000 10,000 லீகல் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக நீங்க அதை மறைச்சிட்டு வாங்குறதுனால நிறைய பேர் எங்கன்னா கோர்ட்ல வந்து அவதிப்பட்டு இருக்கிறத நாங்கள் நேரில் பார்க்குறோம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து சார் நான் 50 லட்சம் கொடுத்தேன் சார், எனக்கு இன்னைக்கு வரையும் லேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இழுத்தடிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம எங்க ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு லீகல் ஒப்பீனியன் முன்னாடியே வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அதை பண்ணுவோமா? அங்க போய் பேரம் பேசிட்டு நம்ம அதை பண்ணாமலே தான் இருப்போம். சரி, லீகல் ஒப்பீனியன் யார்கிட்ட வாங்கலாம்? உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட வேணாலும் வாங்குங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க காசு நீங்க செலவழிச்சு வாங்கக்கூடிய காசு ஒரு பின்னாடி ஒரு பலன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். இல்லை நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பின்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறது இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு வாங்குறது அப்படிங்கிறது 100% சரியா இருக்கும். ஸோ நாங்கள் அதிகமாக சொல்ற விஷயத்தை தான் இந்த இதுலயும் எண்ணில் சொல்றேன். ஸோ ஒரு நிலமோ இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பணம் மட்டும் பத்தாதுங்க, அறிவும் தேவை. அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ் வகையில நாங்கள் கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க தாராளமா எங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விசிட்டரா இருக்கிற நம்மளோட கடமை தான். அப்ப நீங்க தாராளமா ஷேர் பண்ண எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு பூஸ்டிங்கா இருக்கும். ஸோ தாராளமா அடுத்த வீடியோல ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.